என்னதான் ஆச்சு ரோகிணிக்கு? எப்பவுமே வந்துட்டு யாரையான ஒருத்தர ஏமாத்திட்டு இருக்கணும். இல்லன்னா எப்புட்றா வாழ்க்கையில முன்னேறலாம்ன்னு சொல்லிட்டு குறுக்கு வழில யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப என்னடான்னா, அதுக்கு நேர்மாறா ரோஹிணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க எல்லாருமே பார்த்து ரோஹிணியே பயப்பட ரோஹிணி ஒருத்தர பார்த்து பயப்பட ஆரம்பிச்சா, ரோஹிணிய பார்த்து எல்லாருமே வந்து பயப்படுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பாவி தான் வந்து ரோஹிணிய பிடிச்சிருக்குமோ, சாவு கூட வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித்யாவுமே நினைக்கிறாங்க. இத வந்து மனோஜ் பார்த்தீங்கன்னா, வித்யா கிட்ட சொல்ல வித்யாவுமே இருந்துட்டு, "ஆமாடா அப்படி கூட இருக்கலாம். வா ஏதான ஒரு சாமியார் கிட்ட கூட்டு போலாம்ன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹிணிய ஒரு சாமியார் கிட்ட கூட்டு போறாங்க. அவருமே இருந்துட்டு, இவருக்கு அவங்க அப்பன் பேய் தான் பிடிச்சிருக்கு. அவங்க அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, இவ வந்து கடைசியில வந்து மூஞ்ச கூட பார்க்கலைல்ல. அதனால தான் வந்து இவங்க அப்பா பிடிச்சிருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் வந்து தோட போயிட்டு அவங்க எங்க எரிச்சாங்களோ அங்க போயிட்டு இது பூஜை பண்ணிட்டு வாங்க. அப்பதான் வந்துட்டு அவருக்கு ஆத்ம சாந்தி ஆகும். இல்லன்னா அவரு இப்படிதான் வந்து அடிக்கடி தொல்ல பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இத கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப திருப்பியும் ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது நாம எதுக்கோ நினைச்சு பயப்பட்டோம். இவங்க என்னடான்னா எதுக்கு எதுக்கோ முடிச்சு போடுறாங்களேன்னு சொல்லிட்டு இருக்க. அத்த அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சும்மா ஏதோ கெட்ட கனவு வந்துச்சுன்னு தான் உளறுனேன். வேற வழி ஒண்ணும் இல்ல. இவர் சொல்ற மாரி பேய் அது இதுன்னு ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் சொல்லாத ரோஹினி. அப்படியே உனக்கு அத பத்தி தெரியாது. அது அப்படிதான் உன்ன நைட்ல வந்து ஆட்டி படைக்கும். உன்ன மட்டும் இல்ல கூட இருக்க எல்லாருமே வந்து ஆட்டி படைக்கும். அதனால வந்து அதுக்கான பரிகாரத்த நம்ம உடனே பண்ணிடணும். பூசாரி சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா செத்த இடத்துல போயிட்டு நம்ம அதுக்கான பரிகாரம் பண்ணிட்டு வந்துரலாம். நீ சீக்கிரம் மலேசியாவுக்கு ஒரு டிக்கெட் போடு. நம்ம என்ன ஆனாலும் பரவால்ல ஒரு போய் வெட்டு பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்ல, இத கேட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா, என்னடா இது முடிஞ்சு போச்சுன்னு நெனச்ச பிரச்சனை திருப்பி முளைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, வேற எதனா யோசிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹினியே ஒரு பூசாரி ரெடி பண்றாங்க. அவரு வந்துட்டு அவர் மூலியமா எப்படியாவது இத வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹினி ஒருத்தர ஏற்பாடு பண்ண அவர் இருந்துட்டு இப்போ உங்க அப்பா பேயெல்லாம் ஒண்ணும் பிடிக்கல. ரோஹினிக்கு வந்து பிடிச்சிருக்குது. சும்மா கெட்ட கனவு தான். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. இதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்வம் தான் வந்து சேரும் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்ட வித்யா பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த பூசாரி சொன்னது பொய்யா அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு புடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப அவரு விட்டு விலகிட்டாரு. பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்க்கறதுக்கோசம் ஒரு 2 நாள் வந்திருந்தாரு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, ஏன்னா அது டூரிஸ்ட் ஆவியா வந்து போறதுக்கு அப்படின்னு மனோஜ் கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. மக செத்தம்போது வந்து பார்க்கல இல்லையா? அதனால அந்த கோவத்துல வந்து மகள எப்படி இருக்கான்னு சொல்லி வந்து சும்மா பார்த்துட்டு போயிருக்காரு. அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல. இனிமேல் எல்லாரும் நீங்க சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிறாரு பூசாரி. இத கேட்ட வித்யாக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப தான் ஒரு அட நிம்மதியா ஆயிடுச்சுடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த முத்து பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த ரோஹினி எதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. ஆனா இப்படி எல்லாருமே வந்துட்டு ரோஹினிய பார்த்து பயப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காமெடியா சிரிச்சுட்டு இருக்காரு. சரி இது இருக்கட்டும். நம்ம எப்படியாவது அந்த ஃபோன எடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாத்தாக்கு ப்ரூஃப் அனுப்ப தாத்தாவுமே வந்துட்டு வித்யாவ காட்டி குடுத்தாங்க. வித்யாவ கிட்ட போய் நேரா போன முத்து பார்த்தீங்கன்னா, "நீ தான் அந்த ஃபோன எடுத்திருக்க. உண்மைய சொல்லு. யாருக்காக இத பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அன்னைக்கு பார்ட்டில தெரியாம என் பாக்கெட்ல விழுந்துருந்துச்சு. நான் தான் இத எடுத்துட்டு வந்தேன். பசங்க இத தெரியாம வேற யாருக்கான ஃபார்வர்ட் பண்ணிட்டுப்பாங்க. மத்தபடி எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது." அப்படின்னு சொல்ல, "உண்மைய சொல்லு வித்யா. உனக்கு பொய் சொல்லலாம் வராது. நீ எவ்வளோ நல்லவன்னு எனக்கு தெரியும். வீணா பொய் சொல்லி நீயே மாட்டிக்காத. அப்புறம் நான் வேற மாரி ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும்." அப்படின்னு சொல்ல, இத கேட்ட வித்யா பார்த்தீங்கன்னா பயப்படுறாங்க. முத்து நான் சொல்றேன்ல சொல்ல முத்து உடனே சரியான கோவப்பட்டு, "வித்யா என்ன அடிக்க வச்சிராத. ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லு" சொல்ல, உடனே வித்யா வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இத கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங். வீட்டுக்கு வந்து ரோஹினி என்ன பண்றா பாருன்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பி வராரு. வீட்டுக்கு வந்த முத்து பார்த்தீங்கன்னா, ரோஹினி கிட்ட சண்டை போட்டாரா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.